ம். இதுக்கு முன்னாடி செஷனில் வந்து அரேஸ் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? அரேஸ் வந்து பார்த்துருந்தோம். அரேஸோட பேசிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக? அரேஸ் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சியில் ஜாவாவில் கம்பேரிட்டிவாக பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்தது வந்து அட்வான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக கருதி? அட்வான்ஸ்டு மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து சிக்கும் ஜாவாக்கும் கம்பேரிஷன் பார்த்து ஹீப் மெமரி, ஸ்டாக் மெமரி இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? இதில் வந்து கிளியராக பார்த்து முடிச்சிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு செஷன் வந்து என்ன எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, நமக்கு வந்து லிங்க்டு லிஸ்ட் தான் போகிற மாதிரி இருந்தது. ஓகே. பட் ஆனால் லிங்க்டு லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ நம்ம சியில் டைனமிக் மெமரி அலோகேஷன் பார்த்தோம்ல, ஹீப் மெமரி. எம்எல்ஆக்கு, சிஎல்ஆக்கு, ரியலாக்கு அண்ட் தென் ஃப்ரீ. இது எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக இம்ப்ளிமெண்டேஷன் அளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் வந்து சியில் வந்து நம்மளால் வந்து லிங்க்டு லிஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னா, ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும். சியில் வந்து ஸ்ட்ரக்ட் யூனியன்னு சொல்லுவாங்கள்ல, 2 கான்செப்ட். நமக்கு வந்து ஸ்ட்ரக்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து யூனியன்னா என்ன, யூனியன்னா மெமரி அலோகேஷன் வந்து எது மினிமமாக இருக்குமோ அதை வந்து எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தாங்க. அதுதான் யாரும் வந்திருக்கா அபிஷேக். சொல்லுங்க. இதில் ஏன் மூவ் ஆகவே இல்லை? வியூவர்லேயே இருக்கு. நான் கொடுத்துட்டேன், மூவ் ஆகலை. சரி, எல்லா நேரமும் வியூ இருக்காங்க தெரியலையே. சரி, ஓகே கார்த்திக். இப்போ வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி தான், நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரு யூனியன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ நமக்கு வந்து இல்லை, ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரிஞ்சுதான் போதும். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். ஓகேவா? இது ஒரு ஃபுல்லாக வந்து சியில் மட்டும்தான். ஓகேவா? சியில் நமக்கு வந்து இந்த 4 கான்செப்ட்டும் தெரிஞ்சிருக்கும். டைனமிக் மெமரி அலோகேஷன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்த மாதிரி தான். இது எல்லாமே வந்து ஹீப் மெமரியில், ஹீப்பில் வந்து மெமரி வந்து அலோகேட் பண்ணி எடுப்போம் சியில். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த எம்எல்ஆக்கு, சிஎல்ஆக்கு, ரியலாக். அதுக்கப்புறம் வந்து அந்த மெமரி வந்து டீஅலோகேட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எம்எல்ஆக்கை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம்னா அந்த பாயிண்டருக்கு வந்து நம்ம ஒரு சைஸை வந்து என்டையர் பிளாக்காக வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் அரே வந்து க்ரியேட் பண்ணுறங்காட்டி அது வந்து எனக்கு 5 எலமெண்ட் இருக்கும் அப்படின்னா 5 × சைஸ் ஆஃப் இன்ட் வந்து கொடுத்துட்டோம்னா இது ஒவ்வொரு எலமெண்ட்டும் 4 பைட்டு. ஓகேவா? 5 × 4 வந்து 20 பைட் ஆஃப் மெமரி வந்து எனக்கு க்ரியேட் ஆகும். எப்படி க்ரியேட் ஆகிறது வந்து எனக்கு ஒரு என்டையர் பிளாக் தான் இருக்கும். இதில் வந்து ஏதோ ஒரு கார்பேஜ் வேல்யூ, என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். என்ன வேணால், என்ன டெம்பரரி வேரியபிள் வேணால் இருக்கலாம். நான் எந்த மெமரி வேணால் பாயிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து எம்எல்ஆக். ஓகேவா? சிஎல்ஆக்கு வந்து சேம் இதே மாதிரி தான். பட் ஆனால் வந்து இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுறது வந்து நமக்கு எத்தனை எலமெண்ட் வேணுங்கிறத வந்து முதல்ல ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் வந்து கமா போட்டு அடுத்த ஆர்குமெண்ட்டில் வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? இதுலேயே 5 எலமெண்ட்டு 4 பைட்டு. ஓகேவா? ஒவ்வொரு எலமெண்ட்டோட சைஸும். இப்போது இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் மாதிரி வந்து ஹீப்பில் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இது வந்து இதுக்கு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது ரெண்டும் ஒரே வேலையை தான் பண்ணும், எம்எல்ஆக்கு சிஎல்ஆக்கு. பட் ஆனால் வந்து இது வந்து இனிஷியலைஸ் பண்ணாது, சிஎல்ஆக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணும். டிஃபால்ட் வேல்யூ இப்போ நம்ம இன்டீஜர் கொடுத்துருக்கோம்னா இப்போ இன்டீஜர் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்ல கருதி. இப்போ இன்டீஜர் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ளே இருக்க நான் ஒவ்வொரு அட்ரஸாக இண்டெக்ஸாக நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு வந்து 0ங்கிற வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக வந்து ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? சிஎல்ஆக்கில். ரியலாக்குங்கிறது ஒரு ரியலாக்குங்கிறது எப்படின்னா நமக்கு வந்து மெமரி வந்து இப்போ நம்ம ஒரு இதில் வந்து பார்க்கறது இப்போ நான் 5 எலமெண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ரன் டைமில். பட் ஆனால் வந்து எனக்கு இன்னும் ஒரு 2 3 மெமரி வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ் வந்து இன்னொரு எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்ணோம். பட் ஆனால் எனக்கு தேவைப்படுதுன்னா அப்போ வந்து எனக்கு வந்து ரீஅலோகேஷன் வந்து பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரியலாக். ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், எம்எல்ஆக் யூஸ் பண்ணி 5 எலமெண்ட் இருக்க மாதிரி. ஓகேவா? இன்டீஜர் அரே. இப்போ எனக்கு வந்து பாயிண்டர் பார்த்தீங்கன்னா 20 பைட் ஆஃப் மெமரி வந்து எனக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணி ஹீப்பில் அலோகேட் பண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
அதே பாயிண்டருக்கு வந்து திரும்ப நான் ரீலாக் யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் அந்த பாயிண்டரை பாஸ் பண்ணி இப்போ என்னோட புது நியூ சைஸ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி நான் கொடுத்தேன்னா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 5 எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணுறேன்னு கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ இந்த 5 எலமெண்ட்டு கூடவே இன்னும் வந்து 5 எலமெண்ட்டோட மெமரியை வந்து ஆட் பண்ணி அதை வந்து திரும்ப நான் வந்து பாயிண்டருக்கு வந்து அலோகேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 10x4 வந்து 40 பைட் ஆஃப் மெமரி வந்து என்டையராக வந்து இருக்கும். ஓகேவா? இதில் வந்து ஒரு டவுட் என்ன வரணும்னா இப்போ நான் 5 எலமெண்ட் வந்து வாங்கிட்டேன் கடத்தி. ஓகேவா? 5 எலமெண்ட்டுக்கு சைஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ 5 எலமெண்ட்டுக்கும் நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்லையும் நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் 5 எலமெண்ட்டு ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ 1 to 5 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரீஅலோகேட் யூஸ் பண்ணேன்னா உனக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இப்போ நான் வந்து அந்த பழைய வேல்யூ 1 to 5 வந்து ஸ்டோர் பண்ணது இருக்குமா? இப்போ நான் வந்து புதுசாக வந்து சைஸ் வந்து ரீஅலோகேட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் சைஸ் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு 5 பிளாக்ல வந்து நான் யூசர்கிட்டேருந்து வந்து வாங்கி வச்சிருந்த 5 வேல்யூ இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஸோ ரீஅலோகேஷனுங்கிறது வந்து நமக்கு வந்து மெமரி எப்படி வேணாலும் ரீஅலோகேட் ஆகலாம். பட் ஆனால் நம்ம வந்து அந்த மெமரியில் என்ன வேல்யூ இருந்துச்சோ இப்போ ரீஅலோகேட் ஆகிற பொசிஷன்லேயோ அந்த வேல்யூ வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 5 எலமெண்ட்டில் வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கின 5 வேல்யூமே இருக்கும். ஓகேவா? மீதி 5 பிளாக் தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆமாம், அதுலேயே வந்து மெமரி வந்து திரும்பவும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ. ஓகேவா? ஃப்ரீங்கிறது எதுவும் இல்லை. ஸோ எம்எல்ஆக்கு சிஎல்ஆக்கா இது 2 யூஸ் பண்ணாலும் கடைசியாக நம்ம வந்து அந்த மெமரியை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணோம்னா அது வந்து கார்பேஜ் கலெக்ஷன் மூலிமா நமக்கு வந்து கார்பேஜ் கலெக்ஷனுங்கிற மாதிரி அது வந்து அந்த மெமரி வந்து ஃப்ரீயாக போயிடும். ஓகேவா? இதுக்கு வந்து நான் பேசிக்ஸாக வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்ற ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கோடு காத்தி இப்போ நீ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெயின் மெத்தட்குள்ளே இந்த ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மெத்தட் வந்து நான் மேலேயே வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த மெத்தடில் என்ன பண்ணுறேன்னா காத்தி இப்போ வந்து சைஸ் வந்து வாங்குறேன் காத்தி. எனக்கு வந்து மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சைஸ் இன்புட் யூசர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டும் ஒரே நேரத்தில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஆக். ஓகேவா? எம்எல்ஆக் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் எடுத்து கோட் பிளாக்ஸில் போட்டுறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஆக்கில் வந்து நான் அந்த எலமெண்ட்டுக்கான சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் கார்த்தி. ஓகேவா? என்டையராக ஒரு இன்டீஜர் அரே வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதோட பேஸ் அட்ரஸ் இருக்கும்ல ஸோ அந்த அட்ரஸை வந்து இந்த பிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலிடேஷன் பண்ணுவோம்ல ஸோ பி ஈக்குவல் டு நல்லா இருந்தால் ஸோ நமக்கு வந்து மெமரி அலோகேட் ஆகலை. ஸோ ஏதாவது அவுட் ஆஃப் மெமரி இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் வந்து மெமரி அலோகேஷன் ஃபெயில்டும் கொடுக்குறோம். ஸோ அப்படி இல்லைனா வந்து மெமரி அலோகேட்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பேஸ் அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பேஸ் அட்ரஸுங்கிறது வந்து எங்கே இருக்கும்? ஸோ பியோட வேல்யூ தான் நமக்கு பேஸ் அட்ரஸு. கரெக்டாக? ஸோ பியில் ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ தான் அட்ரஸ். நமக்கு பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க வேல்யூ தான் நமக்கு அட்ரஸ். ஓகேவா? பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து நான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ சைஸ் வந்து இனிஷியலாக நான் வாங்கியிருந்தேன்ல இப்போ 5ன்னு கொடுத்துருந்தா எனக்கு 5 இருக்கும். ஓகேவா? இப்போ 0லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறேன் கார்த்தி. 0லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணும்போது இப்போ நான் ஆம்பரசன் பி கொடுத்தா என்ன நடக்கும்? ஆம்பரசன் பின்னா ஓகே 1 செகண்ட். ஆமாம், அந்த அட்ரஸில் அந்த இண்டெக்ஸில் இருக்க இது கரெக்டு தானே? அந்த அட்ரஸில் இருக்க இண்டெக்ஸ். ஆமாம். இப்போ ஆம்பரசன் பி கொடுத்தனா ஸோ அப்போ அது பியோட அட்ரஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 1 செகண்ட் தெரியல. ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிவிடுவோம். அது ஜஸ்ட்டு பில்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இங்கே நான் என்ன ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு இன்டீஜர் பைட்டு வந்து எத்தனை இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்டீஜர் வந்து எத்தனை பைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அவங்கள சைஸை என்டர் பண்ண சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் சைஸ் வந்து 5 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா?
இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சைஸ் வந்து 5 சைஸ் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. எம்எல்ஆக் மூலியமாக போயிட்டு அலோகேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மெமரி அலோகேஷன் ஃபெயில்டு வரல. ஓகேவா? பிரிண்ட்எஃப்ல பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் அட்ரஸ் பீக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் எனக்கு வந்து பேஸ் அட்ரஸ். இதுதான் எனக்கு வந்து பேஸ் அட்ரஸ். ஓகேவா? இந்த மெமரி ஹீப்பில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து 0th இண்டெக்ஸ் வந்து கேட்குது. ஓகேவா? இப்போ 0th இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0ன்னே கொடுக்குறேன். அடுத்து வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 1ன்னே கொடுக்குறேன். ஸோ ஈக்குவலாகவே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் வந்து நான் வந்து அப்படியே ஐட்ரேட் பண்ணி அடுத்த ஃபார் லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். கட்சி வேல்யூ இல்லை, அட்ரஸ். அட்ரஸும் வேல்யூ ரெண்டுமே பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வேல்யூ. ஓகேவா? இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு அந்த இண்டெக்ஸோட அட்ரஸ். ஓகேவா? இப்போ என்னோட பேஸ் அட்ரஸை பாரு, எனக்கு 6951.504 இதோட 0th இண்டெக்ஸ் பாரு, சேம் அட்ரஸ். ஓகேவா? அதிலிருந்து 4 பைட் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 8, அதுக்கப்புறம் 12, 16, 20. ஓகேவா? இதுதான் எம்எல்ஆக். ஸோ நம்ம வந்து இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ இந்த இடத்துல வந்து இதை மட்டும் கொடுத்து பார்ப்போம். ஸோ இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நம்ம வந்து பீன்னு கால் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வரும் கார்த்தி, கரெக்டா? பீன்னு கால் பண்ணோம்னா வேல்யூ. இப்போ ஆம்பர்சன் பீன்னு கால் பண்ணோம்னா பியோட, இப்போ பிங்கிறது ஒரு பாயிண்டர், அதோட அட்ரஸ் தானே வரும். ஆமாம். ஸோ இப்படி வாங்கணுமா இப்படி வாங்கணுமாங்கிறதா எனக்கு டவுட்டு. இது ஸோ சரி, நான் இதை வந்து டெர்மினேட் பண்ணிடுறேன். டெர்மினேட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பில்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 5 எலமெண்ட் வேணும். இப்போ 0th எலமெண்ட் எனக்கு வந்து பேஸ் அட்ரஸ் கிரியேட் ஆகிடுச்சு. 0th எலமெண்ட் 0, 1 இல்லை, ப்ராசஸ் வந்து எக்ஸிட் ஆகுது. ஸோ அப்போனா இப்படி நம்மளால வாங்குறதுனாவே ஆம்பர்சன் போட்டு தான் வாங்குறீங்க. அப்படியே பாயிண்டர் இப்போ வந்து எனக்கு வந்து மெமரி வந்து இப்படி அலோகேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஹீப்பில் ஒரு மெமரி வந்து அலோகேட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஹீப்பில் அலோகேட் ஆன மெமரி வந்து நான் ஒரு பாயிண்டரில் வந்து வச்சுருப்பேன். கரெக்டாக? ஒரு பாயிண்டரில் வச்சுருக்கேன்னா இப்போ இந்த பாயிண்டரில் வந்து இப்போது ஆமாம் அந்த அரேக்கு வந்து மாறும் தானே. அரேக்கு வாங்கும் போது நார்மலாக நம்ம வந்து நார்மலாக பாயிண்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் அப்படி வராது. இல்லை, நார்மலாக பாயிண்ட் பண்ணும்போது இது ஒரே ஒரு பிளாக் ஆஃப் மெமரி. இப்படி நம்ம பாயிண்ட் பண்ணும்போது இப்படி நம்ம பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா அந்த மெமரிக்கு போய் பாயிண்ட் பண்ணி அதில் வந்து வேல்யூ இந்த மாதிரி 10ன்னு அசைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஆம்பர்சன் பீன்னு போட்டோம்னா அதோட அட்ரஸ் பாயிண்டரோட அட்ரஸ்ஸு. ஸோ பீன்னு போட்டோம்னா பாயிண்டரோட வேல்யூ. பட் ஆனால் நமக்கு வந்து இதுக்கு வந்து பாயிண்டரோட ஆமாம் கடைசி புரியுது கருதி. இப்போ வந்து இங்கே வந்து 0th இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன்னா ஸோ நம்ம அரேக்கு வந்து இப்படி தான் கொடுப்போம். ஓகேவா? இந்த டிஃபைன் பண்ணுறது வந்து இப்படி பாயிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இது போய் எனக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அட்ரஸில் வந்து ஸ்டோர் பண்ணால் நான் வந்து ஆம்பர்சன் தானே யூஸ் பண்ணணும் முன்னாடி. ஆமாம், ஸ்கேன் ஆஃபில் அதனால தான் ஆம்பர்சன். ஸோ இதுக்கும் நம்ம ஸ்டார் போட்டு ட்ரை பண்ணுவோம். இல்லை, எரர் தான் அது. ஸ்டார் போட்டால் ஸோ ஆம்பர்சன் போட்டு தான் நம்மளால் இன்புட் வாங்க முடியுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா கத்தி அடுத்து வந்து நான் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? திரும்ப வந்து ஒவ்வொரு இதாக ஐட்ரேட் பண்ணி ஸோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெளிவாகவே தெரியும். இப்போ பி ஆஃப் ஜேன்னு கொடுத்தனா அதுக்குள்ளே இருக்க வேல்யூ. ஓகேவா? ஆம்பர்சன் பி ஆஃப் ஜேன்னு கொடுத்தனா அதோட அட்ரஸ். ஓகேவா? கிளியரா? பார்த்து 5 எலமெண்ட்டு. ஸோ 0, 1, 2, 3, 4. ஓகேவா? 4 எலிமெண்ட் வாங்கிட்டு இப்போ 4 எலிமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதோட பேஸ் அட்ரஸ் தான் ஃபஸ்ட் அட்ரஸோட இண்டெக்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கருத்தி இப்போ நியூ சைஸ் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்லே. ஓகேவா? இப்போ நியூ சைஸ் வந்து இப்போ நான் ஆல்ரெடி வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து நியூ சைஸில் வந்து என்ன பண்ணுவேன்னா ரீஅலோகேஷன் யூஸ் பண்ணி ஸோ இப்போ வந்து என்னோடய பி வந்து பாஸ் பண்ணுவேன். என்னோடய பி வந்து இங்கே நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேனா இந்த பியை வந்து இங்கே பாஸ் பண்ணுவேன் ரீஅலோகேஷனில். அதுக்கப்புறம் வந்து நியூ சைஸ் வந்து கொடுப்பேன். ஓகேவா? சைஸ் ஆஃப் இன்ட்டு
இன்ட்டு வந்து நான் இன்டீஜராக கொடுத்த நியூ சைஸ். ஓகேவா? இப்போ வந்து அந்த மெமரி அலோகேஷன் வந்து ஆயிடுச்சா இல்லை வந்து ஃபெயில் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கார்த்தி, இப்போது இந்த சைஸ்லேருந்து எனக்கு ப்ரீவியஸாக ஒரு 5ன்னு ஒரு சைஸ் கொடுத்துருப்போம்ல, அது வந்து இதில் இருக்கும். ஓகேவா? இங்கே நியூ சைஸில் வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன்னா இங்கே 10ன்னு இருக்கும். ஓகேவா? இப்படி நான் கிரேட்டராக இருந்தால் மட்டும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். எதுக்காகனா திரும்பவும் அந்த எக்ஸ்ட்ரா allocate பண்றது. திரும்பவும் மெமரியில் வேல்யூ வாங்குறதுக்கு. ம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வந்து சைஸ்லேருந்து ரன் பண்ணுறேன். இப்போ இது வந்து 5லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து அதே டெம்பில் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இது வந்து டெம்பாக வச்சுக்கிட்டேன். ரீஅலோகேட் பண்ணதை வந்து டெம்பில் வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ எனக்கு 5லேருந்து நான் வேல்யூ வாங்குவேன். ஓகேவா? 5லேருந்து 10 வரைக்கும். ஓகேவா? 10ல் வாங்கிட்டு ஸோ வேல்யூ வாங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து டெம்ப் ஈக்குவல் டு பியா மாற்றி தானே போட்டிருக்கேன். என்னது ஸோ இந்த இடத்துல பி ஈக்குவல் டு டெம்ப்னு வரும். தப்பாக போட்டுருக்கேன். ஓகேவா கார்த்தி? ஸோ இந்த இடத்துல வந்து திரும்பவும் வந்து டெம்பில் நான் வந்து இப்போ புதுசாக புதுசாக வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது வேல்யூ வாங்கினது எல்லாமே இருக்கும். பட் ஆனால் இது எல்லாமே மெமரியில் தான் நடக்குது. நான் எப்படி கொடுத்தாலும் அந்த இடத்துல பிலே அதே தான் இருக்க போகுது. ஓகேவா? நியூ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி, நான் வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது ரன் பண்ணது வந்து பழைய சைஸ்க்கு. ஓகேவா? இப்போ நான் வேல்யூ பிரிண்ட் பண்ணப்போ ரன் பண்ணுறது வந்து நியூ சைஸ்க்கு. ஓகேவா? நியூ சைஸ்க்கு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து பிஎஃப்ஜே. இப்போ நான் வந்து இங்கே வந்து நான் ஆம்பர்சன் போட்டிருந்தேன்ல கார்த்தி, இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆம்பர்சன் போட்டு பிஎஃப்ஜே வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அது ஒரு வழி. ஸோ இந்த மாதிரி நீ வாய்டு பண்ணுற மூலியமாகவும் உன்னோட அட்ரஸ் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மலாக பின்னு போட்டோன்னா எனக்கு வந்து அட்ரஸ் இருக்குமா கார்த்தி? அட்ரஸ் இருக்குமா? இப்போ ஜேஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னது, ஸோ ஜேஏ பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ரஸோட நம்ம வந்து ஒவ்வொரு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும், அது இப்போ 0வாக இருந்தால் 0 + 0ன்னு அந்த அட்ரஸ் வந்து ஆட் ஆகும். இப்போ அதே 1ன்னு இருந்துச்சுன்னா இன்ட்டு 4ன்னு வரும்ல. நமக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா நார்மலாக வந்து நான் வந்து ஒரு அட்ரஸோட ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோவ, இது வந்து என்ன நடக்கும்னா அட்ரஸ் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டோட இது. இப்போ எப்படின்னா இந்த இப்போ எப்படின்னா நம்மு இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட்டு. ஓகேவா? இப்படி தான் வந்து நடக்கும். ஓகேவா? இப்போ கார்த்தி ஒரு அட்ரஸ் இருக்குது கார்த்தி, இப்போ இதில் வந்து 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோவ, 1 இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட்டுனா 1 × 4 வந்து 1 தான், இல்லை 4 தான். ஓகேவா? இது வந்து 4 வந்து ஆட் ஆகும். இப்போ அதே வந்து +2 அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே வந்து இன்க்ரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருந்தோம்ல அட்ரஸில். ஸோ +2 போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 8 பைட்டு வந்து தாண்டி போகும். ஓகேவா? அப்படிங்கும்போது இப்படி தான் நடக்கும். 2 இன்ட்டு சைஸ் ஆஃப் இன்ட்டு 2 × 4னா 8. இந்த 8 பைட்டு போய் இந்த அட்ரஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ இன்டர்னலாக இப்படி தான் நடக்கும். ஓகேவா? அதனால தான் வந்து இப்படி வந்து இதையும் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த அட்ரஸோட நான் வந்து ஜேவை வந்து ஆட் பண்ணுறேன். புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிக்ளேரே பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ நீ இதை வந்து இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? நீ இந்த மாதிரி வாய்ட் பண்ணுற பண்ணாலும் இதுவும் உனக்கு அட்ரஸ் வந்து தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? பிங்கிறதுல வந்து நம்ம எப்பயும் போல இது இருக்கும், அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸோட ஜேவை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணுறேன்னா எனக்கு இதுதான் நடக்கும். ஓகேவா? இப்படி தான் இன்டர்னலாக இப்படி தான் நடக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அந்த நம்ம ஆட் பண்ணுற வேல்யூ இன்ட்டு அந்த நம்ம என்ன சைஸ் ஆஃப் டேட்டா டைப்போ அது வந்து அப்படியே ஆட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வாய்ட் பாயிண்டர்னு கொடுத்ததுனால இது எப்படின்னா நான் முன்னாடி நான் இது பண்ண மாதிரி தான். ஸோ நம்ம இங்கே எம்எல்ஆக்கு வந்து பண்ணுறோம்ல, ஸோ இப்படி பண்ணும்போது இது வந்து வாய்டு பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? வாய்டு பாயிண்டர் வாய்டு மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் இன்டீஜர் பாயிண்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் வந்து அதை டிஃபால்ட்டாக வந்து இங்கே நான் ப்ரிண்ட்லேயே கொடுக்கறதுனால அது வந்து வாய்ட் பாயிண்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் வந்து எனக்கு இந்த இன்டீஜர் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே கார்த்தி, இப்போ எல்லாமே வந்து பண்ணிட்டேன் கார்த்தி. இப்போ நியூ சைஸ் வந்து வாங்கிட்டேன். நியூ சைஸ் வாங்கிட்டு நியூ சைஸ்க்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன வேல்யூ இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப பி எடுத்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நியூ சைஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எனக்கு எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் முடிஞ்சு இப்போ வந்து அந்த பிங்கிற மெமரியை வந்து ஃப்ரீ பண்ணிட்டேன். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி எனக்கு வந்து நியூ சைஸ் வந்து கேட்குது. இப்போ நான் வந்து 5 எலமெண்ட்டுக்கு வந்து 0லேருந்து 4 வரைக்கும் வாங்கியிருந்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்னோடய கன்சோல் வந்து இப்போ நியூ எலமெண்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து ஸ்கேனர் வந்து வெயிட் பண்ணுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி 5ன்னு கொடுத்துருந்தேன். இப்போ வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். ஓகேவா?
இப்போ மெமரி அலோகேட் ஆகிடுச்சு. இதோட பேஸ் அட்ரஸ் பாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ ஃபிஃப்த் எலமெண்ட்டுக்கு வந்து 5 6 7 8 9. வேறு இதில் வேல்யூ ஸ்டோர் ஆகுது. ஆமாம், வேல்யூ வந்து கரெக்டாக ஸ்டோர் கிடச்சி. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குமோ. வேல்யூ டெம்பிள் இருக்கும். சரி கார்த்திக், ஃபஸ்ட்டு வந்து 3 சைஸ்க்கு வாங்குகிறேன். 0 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸ் அட்ரஸ் அதே தான் வந்திருக்கு. இப்போ 3ன்னு வாங்குறது வந்து 4 மாற்றுறேன். சரியாக போச்சு கார்த்திக். இப்போ பாரு, தேர்டு வேல்யூ வந்து 3ன்னு கொடுக்குறேன்னா இப்போ பாரு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதுதான் மிஸ்டேக். ஸோ நான் அந்த இடத்துல வந்து டெம்புக்கு வந்து பி எடுத்து அசைன் பண்ணிட்டேன். புரியுதா கார்த்தி? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேஸ் அட்ரஸ் பிரிண்ட் ஆயிருக்கா, இதே பேஸ் அட்ரஸ் தான் இங்கே நான் 0லேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நியூ சைஸ் வந்து வாங்குறேன். நியூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 3ன்னு கொடுத்துருக்கேன், இப்போ வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? மீதி வாங்க வேண்டிய எலமெண்ட் என்னது? இப்போ 2 வரைக்கும் வாங்கிட்டேன். அப்போ 3ங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் இன்புட் வாங்கணும். ஓகேவா? இதோட பேஸ் அட்ரஸ் பாரு, சேம் இதே பேஸ் அட்ரஸ் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து தேர்ட் எலமெண்ட் மட்டும் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த பி வந்து ஐட்ரேட் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு அதே அட்ரஸ் தான், அடிஷ்னலாக ஒரு எலமெண்ட் மட்டும் ஆட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்து வேல்யூவில் வந்து 3 அப்படின்றது வந்துச்சா. ஓகே, இப்படி தான் நடக்கும். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எம்எல்ஆக் யூஸ் பண்ணியிருக்கேனா, ஸோ சிஎல்ஆக்கும் சேம் இதே தான் பண்ணோம். ஓகேவா? என்னென்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் வந்து இங்கே வந்து வெளியிலேயே வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் போட்டு இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து கிளியரா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் வந்து என்னென்னா, நமக்கு இதுதான், நமக்கு வந்து லிங்க் லிஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இது நமக்கு வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்போலேருந்து பார்த்துருந்தோம். ஓகேவா? அதனால் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த 4மே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எம்எல்ஆக் மட்டும் ஷோகேஸ் பண்ணியிருக்கேன். சிஎல்ஆக்கும் சேம் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அந்த கமெண்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எம்எல்ஆக் கமெண்ட் பண்ணிட்டு இதை கமெண்ட் எடுத்துக்கிட்டு ரன் பண்ணுவோம். சேம் அவுட்புட் தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஸ்ட்ரக்சரு சியில். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கருதி, இப்போ நம்ம ஜாவாவில் வந்து ஊப்ஸ் வந்து பார்த்துருப்போம்ல. ஜாவாவில் ஊப்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? மல்டிபிள் என்டிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் வந்து சியில் அந்த மாதிரி வந்து ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேவா? அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து வருது. ஓகேவா? இப்போ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளே வந்து அந்த ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்து நமக்கு மல்டிபிள் டேட்டா மெம்பர்ஸ் வந்து இருக்கும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில். ஸோ அந்த கான்செப்ட் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து சியில் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? சியில் ஸ்ட்ரக்சர்னால் எதுவுமே இல்லை. ஓகேவா? இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமோட ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? லென்த்து பிரெத்து இது ரெண்டும் வாங்குமா? இப்போ லென்த்து பிரெத்து வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ஃப்ளோட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து டபுளில் இருக்கும். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இப்போ வந்து அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ஆஃப் பெரிமீட்டர் அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோமா? ஆமாம். ஸோ அப்படி நம்ம ஃபைன் பண்ணோம்னா இப்போ வந்து ரெக்டாங்கிள்குள்ளே மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அதை எக்ஸாம்பிளாக வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட்டுன்னு போட்டு நான் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கிரியேட் பண்ணலாம் கருதி. ஸ்ட்ரக்ட்டுங்கிறது கீவேர்ட். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து நேமிங் வந்து கார்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரோட நேமு. இப்போ வந்து இந்த பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கேரக்டர்னு போட்டு, ஸோ நேமு எனக்கு வந்து லென்த்து வந்து ஒரு 50 கேரக்டர் இருக்க மாதிரி, அதே மாதிரி வந்து மாடல்னு போட்டு அதுக்கு ஒரு 50 கேரக்டர் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஓகேவா? அதோட ப்ரைஸு. ஓகேவா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே காருங்கிற ஒரு மாடலுக்குள்ளே எனக்கு மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ இது நீ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட கம்பேர் பண்ணினா, ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தானே, ஆப்ஜெக்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? பட் ஆனால் மெத்தட்ஸ் இந்த மாதிரி வந்து வராது. ஓகேவா? நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே இருக்க என்டிட்டிஸ் வந்து நம்ம மல்டிபிள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
கிளியர் தானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடுக்குள்ளே நான் இப்போ வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அதை நான் வந்து யூஸ் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரக்ட்டு அது என்ன டைப். ஸோ இப்போ வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரோட நேமு, அதுக்கு கொடுக்குற ஒரு ரெஃபரன்ஸ் நேமு ஈக்குவல் டு கொடுத்து, ஸோ அதுக்கு இருக்க வேல்யூஸ்லாம் நான் அப்படி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா? கர்லி ப்ராக்கெட்டில் இது வந்து 0th index நேமுக்கு போய் அசைன் ஆகும். இது வந்து அடுத்த மாடலுக்கு போய் அசைன் ஆகும். இது வந்து இன்டீஜருக்கு போய் அசைன் ஆகும். ஓகேவா? இப்படி வந்து அசைன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் டாட் நேம்னு நான் கால் பண்ணேன். இப்போ இந்த கார் 2ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன் ரெஃபரன்ஸ் நேமு. கார் 2 டாட் நேம்னு நான் கால் பண்ணால் இங்கே நான் ஸ்டோர் பண்ண வேல்யூ வந்து நான் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இந்த காருக்கு வந்து நான் வந்து மல்டிபிள் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிரியேட் பண்ணுறோம்ல. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்னா அது கீழே வந்து 4-5 டேட்டா டைப் கொடுத்தோம்னா எல்லா டைமும் ஒவ்வொரு டைம் வேல்யூ கொடுக்கணுமா என்ன? 3 டேட்டா டைப்னா எல்லா டைமும் ஒரு வேல்யூ கொடுக்கணுமா? எப்படி சொல்கிறேன்? இப்போ வந்து நேம் மாடல் ப்ரைஸ்ன்றது நான் அலோகேட் பண்ணுற மாதிரி இப்போ நான் வேல்யூ கொடுக்கணும்னா வந்தால் 3மே தான் கொடுக்கணும். அது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இதோட மெயின் ஆப்ஜெக்டிவே என்னென்னா நம்ம செவரல் டேட்டா டைப்ஸ், மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் வந்து நம்ம ஒரே ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ எப்படின்னா நம்ம வந்து தனித்தனியாக போய் இப்போ நான் எம்எல்ஆக் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோவா. எம்எல்ஆக் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இன்டீஜருக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணி கொடு. புரியுதா? இன்டீஜருக்கு வந்து மெமரி அலோகேட் பண்ணி இத்தனை பைட் வந்து அலோகேட் பண்ணி கொடு, கேரக்டருக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணி கொடு. இப்போ இது எக்ஸாம்பிளாக எடுத்துன்னு வச்சுக்கோவா. இப்போ இது வந்து எனக்கு வந்து நேமுங்கிற ஒரு பிளாக் கேரக்டர் ஹீப் மெமரி வந்து எனக்கு அலோகேட் பண்ணி கொடு, எம்எல்ஆக் கிட்ட வந்து கேட்பேன். அடுத்து வந்து மாடலுக்கு வந்து ஒரு எம்எல்ஆக் வந்து மெமரி அலோகேட் பண்ணி கொடுன்னு கேட்பேன். அடுத்து ப்ரைஸ்க்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணி கொடுன்னு கேட்பேன். ஓகேவா? இப்போ நான் வந்து இதுக்கு 3க்குமே வந்து ஒரு 3 பாயிண்டர் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து ஒரு குரூப்பாக இருக்குது. குரூப்பாக இருக்கிறதுக்கு வந்து என்டையராக வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஹீப்பில் வந்து மெமரி அலோகேட் பண்ணி கொடுன்னா அது எப்படி இருக்கும்? அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காருங்கிற ஸ்ட்ரக்சருக்கு வந்து எனக்கு ஹீப்பில் வந்து மெமரி அலோகேட் பண்ணி கொடுன்னா அது வந்து காருக்கு வந்து எவ்வளோ மேக்ஸிமம் அதுக்குள்ளே நான் என்னென்ன டேட்டா டைப்ஸ் கொடுத்துருக்கணும், அதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் ஆகுமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அந்த பிளாக் ஆஃப் மெமரி வந்து எனக்கு வந்து ஹீப்பில் வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹீப் மெமரி வச்சு நான் அதுக்குள்ளே வந்து நான் கால் பண்ணி நான் நேமுன்னு கால் பண்ணிப்பேன், மாடல்னு கால் பண்ணி, ப்ரைஸ்னு கால் பண்ணி அதுக்குள்ளே நான் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஹீப்பில் ஸ்டோர் ஆகுமா ஸ்டாக் மெமரியில் ஸ்டோர் ஆகுமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? பட் ஆனால் நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டாக் மெமரியில் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. இப்போ கார் 2ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த கார் 2க்கு வந்து எனக்கு ஸ்டாக் மெமரியில் ஒரு பிளாக் ஆஃப் மெமரி வந்து அலோகேட் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ளேயே தான் வந்து நேமுக்குன்னு சர்டைன் மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம், மாடலுக்குன்னு சர்டைன் மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம், ப்ரைஸ்க்குன்னு ஃபிக்ஸ்டு மெமரி வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கார் 2 டாட் நேம்னு கால் பண்ணால் தான் எனக்கு அதுக்கான வேல்யூஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நான் இப்போ கார் 3க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ரெஃபரன்ஸு. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மெமரியிலே இன்னொரு பிளாக்காக வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே தான் இந்த நேமு மாடல் ப்ரைஸ் அப்படின்றது வந்து இது செப்பரேட்டாக இருக்கும். இதுக்குள்ளே இருக்க நேம் மாடல் ப்ரைஸ் செப்பரேட்டு, இந்த கார் 2க்குள்ளே இருக்கிறது எல்லாமே செப்பரேட். ஓகேவா? இது வந்து எல்லாமே இண்டிவிஜுவலாக ரன் ஆகும். இந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் ஆக்சஸ் பண்ணுறேன்னா அந்த ரெஃபரன்ஸில் நான் என்ன ஸ்டோர் பண்ணேன்னா அது மட்டும்தான் இருக்கும். கிளியரா? இதுதான் வந்து ஒரு பேசிக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாக் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து கோட் லெவலுக்கு போகலாம். கோட் லெவலில் போனோம்னா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்ட்ரக்சர்ன்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு சிம்பிளாக சொல்கிறேனே கார்த்தி. இப்போ நான் இந்த வந்து காருக்கு பதிலாக இந்த இடத்துல நான் ஸ்டோர்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸ்டோர்னு வச்சுக்கிட்டேன். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து கார் நேமு, கார் மாடலு, காரோட ப்ரைஸ் இப்படி வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் போய் என் ஸ்டோரில் வந்து 100 கார் இருக்குதுன்னு வச்சுக்கோவ. இந்த மாதிரி 100 காருக்குமே வந்து என்னால் போய் கார் 1, கார் 2, கார் 3 அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணிருக்க முடியாது. புரியுதா? அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஸ்டோரில் வந்து 100 கார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிப்பேன். ஓகேவா? இப்போ நான் 0th index கால் பண்ணேன்னா எனக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன கார் நிறுத்தி வச்சுக்கணும், அந்த காரோட கார் நேம் வந்து அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருப்பேன், மாடலில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன், ப்ரைஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதுதான் வந்து அடுத்து வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாயிண்டர் கான்செப்ட். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பாயிண்டர் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுற கான்செப்ட். ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து ஒரு முன்னாடி நம்ம 2 கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம்ல.
ஸோ இப்போ நம்ம இன்டீஜர் வந்து ஸ்டாக்கில் இருக்க இன்டீஜரையே நம்ம வந்து பாயிண்டர் யூஸ் பண்ணி பாயிண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல, மெமரியை வந்து ஹீப்பில் அலோகேட் பண்ணி அந்த அட்ரஸை வந்து பாயிண்டரில் வந்து பாயிண்ட் பண்ண வச்சுருப்போம். ஸோ அந்த 2 டெக்னிக்கும் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ ஸ்டாக் மெமரியில் இருக்க ஸ்ட்ரக்சரையே வந்து ஒரு பாயிண்டருக்கு பாயிண்ட் பண்ண வைக்க போகிறோம். அண்ட் தென் வந்து டைனமிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர் பிளாக் ஆஃப் மெமரியை வந்து ஹீப்பில் கிரியேட் பண்ணி அந்த மெமரியை வந்து ஒரு பாயிண்டருக்கு வந்து பாயிண்ட் பண்ண வைக்க போகிறோம். ஓகேவா? இதுதான் இந்த 3rd and 4th கான்செப்ட். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து போயிடுவோம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் கார்த்தி. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் இங்கே வந்து நேமிங் கொடுக்கல, ஆல்டர்னேட்டாக நான் வந்து இப்படியும் கொடுத்துக்கலாம். ஆமாம், முடிக்கும் போதே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி நான் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்படி நான் கொடுத்துட்டேன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து திரும்ப திரும்ப கொடுக்க தேவையில்ல. ஓகேவா? இந்த card3.nameன்னு போட்டனாவே எனக்கு அதுக்கான வேல்யூஸ் வந்துடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நேம், மாடல், ப்ரைஸ் இந்த மாதிரி. ஓகேவா? நான் இனிஷியலாகவே வந்து card3 அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸும் card4 அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸும் இதுக்கு தனியாகவே செப்பரேட்டாக அந்த பிளாக் கீழே வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் card2ன்னு ஒன்று வந்து டிக்ளேர் பண்ணுறேன் கருதி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப் ஆஃப் நீ வந்து சொல்லியிருந்தல இப்படியே தான் நான் அசைன் பண்ணி ஆகணுமான்னு சொல்லியிருந்தல. நான் வந்து அப்படி கொடுத்துருந்தா அதை மட்டும் தான் அசைன் பண்ண முடியுமான்னு. ஸோ அப்படி நீங்கள் வந்து அசைன் பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனாலும் அதுக்கான மெத்தட்ஸ் தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ card2க்கு பார்த்தீங்கன்னா நான் இன்லைன்லேயே அப்படியே என்டையர் ஒரு ஆப்ஜெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆப்ஜெக்டாக கொடுக்கும்போது இப்போ நான் 0th இண்டெக்ஸில் கொடுக்குறது இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். அடுத்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் கொடுக்குறது இந்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணும். அடுத்து கொடுக்குறது அடுத்த எலமெண்ட். இப்படி வந்து ஹைராரிக்கலாக போயிட்டே இருக்கும். ஓகேவா? இது வந்து card2க்கு. இதை வந்து இதோட விட்டுரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் 3மே நெசசரியாக கொடுத்தாகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த கான்செப்ட். இப்போ நான் வந்து 1 கூட கொடுக்கலாம். இப்போ வந்து 4 மட்டும் நான் கொடுத்தேன்னா மீதி நான் 2க்கு வந்து கொடுக்காம கூட விடலாம். ஓகேவா? அப்படி நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா எனக்கு ஃபஸ்ட்டுக்கு மட்டும் போய் அது அசைன் ஆகும். ஓகேவா? இப்போ பிஎம்டபிள்யூங்கிறது நேம் மட்டும் போய் அசைன் ஆகும், மீதி 2க்கும் வந்து எந்த வேல்யூவும் போய் அசைன் ஆகாது. பட் வேல்யூ இருக்காது, பட் மெமரி எடுத்துக்கும். ஆமாம், மெமரி வந்து இது ஸ்டாக்கு தானே, ஸ்டாக் மெமரி. ஸோ வந்து இது வந்து ஒரு மெமரி வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டீஅலோகேஷன் நடக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணலன்னா டீஅலோகேட் ஆகிடும். ஓகேவா? அந்த விஷயம்லாம் வேறு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த தனித்தனி இப்போ செப்பரேட்டாக வந்து இந்த card1ங்கிற ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் இப்போ வந்து தனியாக போய் மாடலுங்கிறத வந்து நான் அடுத்த லைனில் போய் அசைன் பண்ணுறேன். ஓகேவா? அதனால் வந்து நான் டிஃபால்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரிங் காப்பி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் கார்த்தி. நம்ம டேரெக்டாக ஈக்குவல் கொடுத்து ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால் வந்து நான் ஸ்ட்ரிங் காப்பி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்டீஜராக இருந்தால் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சம் கேஸில் வந்து ஒர்க் ஆகும், சம் ரேர் கேஸில் வந்து string.h வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வார்னிங் நமக்கு வந்து த்ரோ பண்ணும் சி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரிங்கில் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இப்போ நம்ம வந்து கேரக்டர் நம்ம ஈஸியாக அசைன் பண்ணிடலாம். ஆனால் வந்து நமக்கு இதை பொறுத்த வரைக்கும் என்ன, சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்குன்னா அது வந்து அரே ஆஃப் கேரக்டர், அதுதான் நமக்கு ஸ்ட்ரிங். ஏன்னா நம்ம இங்கே வந்து கேரக்டர்னு போட்டு அரே ஆஃப் கேரக்டர் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் டேரெக்டாக அசைன் பண்ண முடியாது, டபுள் கோட்ஸ் போட்டு. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் காப்பி போட்டு அசைன் பண்ணோம்னா நமக்கு வந்து இது வந்து 0th இண்டெக்ஸு, இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த கேரக்டர் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா card1.model அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கால் பண்ணி இந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அடுத்து card1.price. ஓகேவா? இந்த ப்ரைஸில் போய் அசைன் ஆகும். இப்படி நான் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் card3 card4ன்னு ஒன்று ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு இப்போ வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக. ஓகேவா? card3க்கு மாடலு, நேமு, ப்ரைஸு. ஓகேவா? இப்போ card4க்கு வந்து நான் எதுவுமே அசைன் பண்ணலை. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து காப்பி பண்ணி ஜஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்த்தி இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன் கார்த்தி. இப்போ வந்து %s போட்டிருக்கேன், கடைசிக்கு வந்து %d. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன நடக்குது, ஸோ பார்த்தீங்கன்னா card1.name. ஸோ இதெல்லாம் வந்து BMW X9 25,000 ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அது எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்து card2க்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், நான் இன்லைன்லேயே கொடுத்துருக்கேன்ல. ஸோ இன்லைன்லேயே கொடுத்துருக்கேன்ல, அதுவும் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ card3க்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ரெஃபரன்ஸ் வச்சு. ஸோ இங்கேருந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டேரெக்டாக நான் அதுக்கு வந்து நானே ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டைப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நான் அந்த பிளாக் கீழே இந்த மாதிரி நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகேவா? இந்த மெத்தடாலஜியில்
இப்போ நான் கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கார் 4க்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நேம்லேயும் எதுவும் இல்லை, மாடல்லையும் எதுவும் இல்லை. ஓகேவா, எனக்கு ப்ரைஸ் மட்டும் எனக்கு 0 அப்படின்ற மாதிரி டிஃபால்ட் வேல்யூ இன்டீஜர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே தானே கார்த்தி? இது கிளியர் தானே? இதுதான் கார்த்தி நார்மல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, இப்போ அதே மாதிரி எனக்கு கார்னே தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணி எனக்கு கார் அப்படின்றதுலேயே எனக்கு வந்து 50 எலமெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி, எலமெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, 15 அரே ஆஃப் கார்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் கார்த்தி. இப்போ கேரக்டர் போட்டு நம்ம நேம் போட்டு இது வந்து 50 கேரக்டர் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் வந்து ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணுறேன். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட டைப்பு, ஸோ அது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்னோடய ரெஃபரன்ஸ் நேமு இப்போ வந்து நான் அரேவாக க்ரியேட் பண்ணுறேன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதோட லென்த் என்ன அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்து வந்து கால் பண்ணும்போது கார் ஆஃப் 0. ஓகேவா, நீ இப்போ கார் ஆஃப் 0 போட்டு அந்த இன்லைன்லேயே கூட நீ இந்த 3 கர்லி ப்ராக்கெட் போட்டு கூட நீ அசைன் பண்ணலாம். ஓகேவா, அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. கார் ஆஃப் 0 போட்டு கார் ஆஃப் 0 டாட் நேம் போட்டு நான் இப்போ வந்து BMW இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அடுத்து வந்து கார் ஆஃப் 1 இப்படி நான் வந்து கால் பண்ணிக்கலாம். அப் டு வந்து நான் 49 வரைக்கும் நான் கால் பண்ணி நான் அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளியரா? நான் இதை எடுத்து நான் ரன் பண்ணாலும் சேம் வந்து ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆகும். ஆமாம், இதுவும் ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆகும். கிளியரா? இப்போ வந்து ரோ 1 ரோ 2 அப்படின்ற மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பர்சன்டேஜ் கடைசியாக வந்து இன்டீஜருக்கு மட்டும் %d. இது கிளியரா? அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஆமாம், அதே மாதிரி இப்போ நம்ம ஜாமாவில் வந்து எப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்ட்ரக்சருக்கு வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர். வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ அங்கே ஆப்ஜெக்ட்டு இங்கே ஸ்ட்ரக்சரு, அவ்வளோதான். ஓகேவா கார்த்தி? அடுத்து வந்து இப்போது நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணுறேன் கார்த்தி. இந்த ஸ்ட்ரக்சரை நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணேன். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ளாக் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, நான் ஒரு ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்து அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேவா, இது வந்து ஸ்டாக் மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். கிளியரா? இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சருக்கு வந்து நான் ஒரு பாயிண்டர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். புரிஞ்சா கார்த்தி? இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம முன்னாடி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்துருப்போம்ல, இப்போ இன்டீஜர் ஸ்டாக்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த இன்டீஜரை வந்து ஒரு பாயிண்டர் மூலிமா ஸ்டோர் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இன்டீஜர் ஸ்டார் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்து நம்ம பண்ணிடுவோமா. அதுக்கு முன்னாடி வந்து டைப் கொடுக்குறதும் அதே டைப் தான் கொடுத்துருவோம், இந்த டைப் ஆஃப் பாயிண்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். ஒரு ஸ்ட்ரக்சரோட அட்ரஸை வந்து ஒரு பாயிண்டரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணும் அப்படின்ற டேட்டா டைப் வந்து நமக்கு வேணும்ல. ஸோ அந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணி இப்போ ஸ்டார் கொடுத்து பி வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு பேஸ் அட்ரஸ் இருக்குமா எனக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்குன்னு ஒரு பேஸ் அட்ரஸ் எப்படி எடுப்பேன், ஆம்பர்சன் போட்டு கார்னு போட்டு நான் எடுப்பேன். ஓகேவா, கிளியரா கார்த்தி? இப்போ நான் வந்து இந்த பீக்கு இதுக்கு வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணுவேன். பி வந்து என்னது, பாயிண்டர், அதோட வேல்யூ தான் வந்து ஒரு அட்ரஸ். ஓகேவா, அட்ரஸுங்கிறது வந்து காரோட பேஸ் அட்ரஸ் தான் எனக்கு வந்து, அந்த ஸ்ட்ரக்சரோட பேஸ் அட்ரஸ் தான் எனக்கு வந்து நான் அந்த பீக்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக்ல தான் கட்டி இருக்கும். கிளியரா? ஸ்டாக்ல இருக்க பேஸ் அட்ரஸ் ஒரு அட்ரஸ் எடுத்து நான் வந்து அதே டேட்டா டைப்பான ஒரு பாயிண்டருக்கு வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்டீஜருக்கு பண்ண மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரக்சருக்கு. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து ஒரு கொஷின் வரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து எப்படி சொல்கிறது, printf வந்து போடுவோமா. இப்போ நமக்கு வந்து என்ன கொஷின் வரும், ஸோ இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு பாயிண்டர்னு டிக்ளேர் பண்ணுவோமா. இப்படி வந்து ஒரு பாயிண்டரை வந்து ஒரு பாயிண்டரோட மெமரியை வந்து பாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எப்படின்னா ஸ்டார் ஆஃப் பி. ஓகேவா, ஸ்டார் ஆஃப் பின்னா இந்த பேஸ் அட்ரஸ் போய் பாயிண்ட் பண்ணுமா, இந்த காரோட பேஸ் அட்ரஸ். இப்போ வந்து அதில் வந்து நான் டாட் வச்சு ஸோ ப்ரைஸை கால் பண்ணால் எனக்கு வரணும்ல. ஸோ ப்ரைஸ் கால் பண்ணால் நான் ஸ்டோர் பண்ண 5000 50,000 வரணும். ஆனால் வந்து உன்னால் இப்படி வந்து பண்ண முடியாது.
உனக்கு நீ ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி சொல்கிறது, நீ ஸ்ட்ரக்சரை ஒரு பாயிண்டரில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தா உன்னால் இப்படி வந்து பண்ண முடியாது. அது ஏன் தெரியுமா? ஏன்னா உனக்கு இங்கே ஒரு கம்பெனியில் தான் யாரோ ஷோ பண்ணுது, ஓகேவா? இப்போ ஏன்னா உனக்கு ஸ்டாரை கம்பேர் பண்ணும்போது உனக்கு டாட்டுக்கு தான் ப்ரெசிடென்ஸ் அதிகம், ஓகேவா? ப்ரெசிடென்ஸ் அதிகமாகும் போது இப்போ பி டாட் ப்ரைஸ்னா நீ இந்த ஸ்டார் விட்டுரு, பி டாட் ப்ரைஸ்னா பியில் வந்து இருக்க வேல்யூ என்னது, ஒரு ரேண்டம் அட்ரஸ் வந்து இருக்கும், ஓகேவா? அட்ரஸ் டாட் வந்து ப்ரைஸ்ன்னு போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு இன்டீஜர் நம்பர் தானே, ஒரு இன்டீஜர் நம்பர் டாட் ப்ரைஸ்ன்னு போட்டோன்னா எனக்கு அது வந்து அது எதையுமே பாயிண்ட் பண்ணாது, அது எனக்கு எரர் தானே. ஒரு இன்டீஜர் ரேண்டம் நம்பர்னா 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு வேல்யூ இருக்கும், இந்த வேல்யூ டாட் ப்ரைஸ்ன்னு கால் பண்ணனா அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது, அப்படி எதுவுமே இல்லை, ஓகேவா? அப்படி இருக்கும்போது உன்னால் அப்படி வந்து பண்ண முடியாது, ஓகேவா? அதுக்கு ஆல்டர்னேட்டாக உனக்கு வந்து என்ன தோணும், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இந்த பெராந்தீசிஸ் இருக்குல்ல, இந்த பெராந்தீசிஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் வந்து நமக்கு இதுக்கு போயிடும், ஓகேவா? இப்போ வந்து என்ன நடக்கும், இப்போ வந்து ஸ்டார் ஆஃப் பின்னு போட்டோன்னா எனக்கு இந்த அட்ரஸ் வந்து கிடச்சிடும், ஓகேவா? அட்ரஸில் போய் அந்த மெமரிக்கு போயிடும், ஓகேவா? டேரெக்டாக அந்த மெமரி வந்து பாயிண்ட் பண்ண போயிடும். இப்போ வந்து ஸ்ட்ரக்சர் இந்த காருங்கிற மெமரிக்கு வந்து போயிடுது. இப்போ காருங்கிற மெமரிக்கு போயிட்டு நான் ப்ரைஸ்ன்னு கால் பண்ணால் எனக்கு வந்து வேல்யூ வந்து கரெக்டாக வரும், ஓகேவா? ஒரு வழி இப்படி நீ பண்ணலாம், ஓகேவா? உனக்கு நீ இப்படி வந்து பெராந்தீசிஸ் யூஸ் பண்ணலன்னா உனக்கு என்ன நடக்கும்னா டாட்டுக்கு வந்து ப்ரெசிடென்ஸ் வந்து அதிகம் கட்டி, ஸோ ஹை ப்ரியாரிட்டிங்கிறதுனால உனக்கு வந்து டாட் ஆப்ரேஷன் மொத்தம் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஸ்டாரை வந்து பாயிண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் நம்பர் போட்டு நான் வந்து ப்ரைஸுங்கிறத கொடுத்துட்டேன், ஓகேவா? அப்படி கொடுத்துட்டாவே எனக்கு அது எரர். அதுக்கப்புறம் அது ஸ்டாரை பாயிண்ட் பண்ணால் என்ன, பாயிண்ட் பண்ணலாம் இல்லை, எப்படி இருந்தாலும் அது எரர் தான் த்ரோ பண்ண போகுது. ஸோ அதனால் வந்து பெராந்தீசிஸ் போட்டு முதல்ல வந்து அந்த அட்ரஸை போய் பாயிண்ட் பண்ண வச்சுருவோம், ஓகேவா? அதுக்குள்ளே இருக்க வேல்யூவில் வந்து அட்ரஸ் இருக்குமா, அந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த மெமரி வந்து போய் நின்றோம், ஓகேவா? ஸ்டார்னு போட்டோம்னா அந்த அட்ரஸை போய் பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த அட்ரஸில் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து கால் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? இது வந்து ஒரு வழி, ஓகேவா? ஸோ அதை தான் நான் இங்கே வந்து கொடுத்துருப்பேன். இப்போ இப்படி தான் நான் ஒரு தடவை யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வரும், ஓகேவா? அதுக்கு தான் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து சி வந்து டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஏரோ அப்படின்ற மாதிரி. நீ எப்படின்னா ஐஃபோன் கொடுத்து ஏரோ கொடுத்தீங்கன்னா இப்போ நீ வந்து இந்த மாதிரி பாயிண்டர்னா டிக்ளேர் பண்ண தேவையில்ல, இந்த பியோட அட்ரஸில் போய் நீ வந்து இந்த ப்ரைஸ் எடுத்து பிரிண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி. நீ இப்படி யூஸ் பண்ணுறது இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும், நீ யூஸ் பண்ணுறதுனா இப்படி தான் யூஸ் பண்ண முடியும், ஓகேவா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வந்து கொடுத்தாகணுமா, இப்படி வந்து பெராந்தீசிஸ் வந்து ஒரு தடவை கொடுத்தாகணுமாங்கிறதுக்காக தான் நீ டேரெக்டாக நீ உன்னோட பாயிண்டர் கொடுத்து நீ ஏரோ மார்க் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்க என்ன டேட்டா டைப் நீ வந்து ஆக்சஸ் பண்ணுமோ இல்லை எந்த என்டிட்டி வந்து நீ பாயிண்ட் பண்ணுமோ அந்த என்டிட்டியோட நேம் வந்து கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி, ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிளிஃபைடாக நீ ஸ்ட்ரக்சரில் கருதி இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் என்டையராக ஒரு பிளாக் ஆஃப் மெமரி அதுக்குள்ளே போய் நம்ம பர்டிகுலர் டேட்டா மெம்பரை ஆக்சஸ் பண்ணுவோம். நான் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னதுன்னா மல்டிபிள் டேட்டா மெம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பு. அதனால் அதோட டேட்டா மெம்பர் என்னவோ அதோட ஐடென்டிஃபையர் வச்சு தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது இதுதான் ஒரே வழி, ஓகேவா? இந்த 2 வழி இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது, ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஓகேவா? அதனால் வந்து சிஏ வந்து ப்ரீடிஃபைண்டாக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்டரோட நேம் கொடுத்துட்டு நீ ஏரோ மார்க் கொடுத்து நீ ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இன்டர்னலாக அந்த பியில் ஸ்டோர் இருக்க வேல்யூ வந்து அந்த அட்ரஸ்க்கு போய் பாயிண்ட் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்க பர்டிகுலர் டேட்டா மெம்பரோட ஐடென்டிஃபையர் வந்து பாயிண்ட் பண்ணுவோம், சிம்பிளா. இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஸ்ட்ரிங் காப்பின்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ என்கிட்ட வந்து அந்த அட்ரஸ் வந்து இருக்குது கார்த்தி, இந்த பாயிண்டர் அப்படின்ற இந்த பாயிண்டரில் வந்து என்கிட்ட அந்த அட்ரஸ் வந்து இருக்குது கார்த்தி, காருக்கான அட்ரஸ், ஓகேவா? இப்போ இந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி நான் வேல்யூ வந்து மேனிப்புலேட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆக்சுவல் கார்லேயும் வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இன்டீஜரில் நம்ம வந்து பண்ணியிருந்தோம்ல, ஸோ இன்டீஜரில் வந்து அட்ரஸ் வந்து பாயிண்ட் பண்ணி ரெண்டையும் வந்து ஸ்வாப் பண்ணியிருந்தோம்ல, ஆனால் இன்டீஜர் அதே பொசிஷனில் தான் இருக்கும், நம்ம அட்ரஸில் மட்டும் போய் வேல்யூ வந்து மாற்றி விடுவோம்ல. ஸோ அதே டெக்னிக் தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பாயிண்டர் வச்சு பாயிண்டரோட நேமில் போய் மாற்றினேன்னா எனக்கு வந்து இங்கே ஃபோர்டுன்னு இருக்கிறது இந்த காரில் நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து அது பிஎம்டபிள்யூன்னு மாறி இருக்கும், ஓகேவா? ஸ்ட்ரிங் காப்பி கொடுத்து பாயிண்டரோட நேம், ஓகேவா? அந்த அட்ரஸில் இருக்க ஸ்ட்ரக்சரோட டேட்டா மெம்பர் இது,
அதை பாயிண்ட் பண்ணி அதுக்கு நான் வேல்யூ வந்து நான் மாற்றிட்டேன். அதே மாதிரி அந்த பாயிண்டரோட ப்ரைஸ் ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சரோட ப்ரைஸில் போய் அந்த அட்ரஸ்லேயே போய் நான் இப்போ வேல்யூ வந்து இப்போ 50,000 கொடுத்துருக்கேன், இங்கே வந்து 10,000 மாற்றிட்டேன் ஓகேவா. இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. இப்போ ஜஸ்ட் இந்த கோடு வந்து எடுத்து நம்ம வந்து ரன் பண்ணுவோம். கிளியராக கருதி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து இந்த பாயிண்டர் போட்டு, ஸோ இந்த மாதிரி ஹையர் ப்ரெசிடென்ஸ் போட்டு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா, பராந்தசிஸ் போட்டு ஓகேவா. அப்படிங்கும்போது எனக்கு 50,000 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த லைனில் வந்து இந்த ஏரோ மெத்தடு, ஏரோ மெத்தடில் போட்டிருக்கேன், 50,000 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் காப்பி, இப்போ வந்து நான் நேம் வந்து மாற்றிட்டேன் ஓகேவா, நேமும் ப்ரைஸை மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே இதே லைனை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அடுத்து. ஸோ இதே லைன் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல வந்து கார் டாட் நேம்னே கொடுத்துக்கிறேன், கார் டாட் நேம். அதன் வந்து ஆக்சுவல் நான் வச்சுருக்க ரெஃபரன்ஸ்லேருந்தே நான் வந்து பாயிண்ட் பண்ணுறேன் ஓகேவா. இந்த வேறு ஸ்டாப் பண்ணுமா. இப்போ பாரு கார்த்தி, உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கீழே இருக்கிறது வந்து நமக்கு ஸ்டாக்கில் இருக்க ஒரு ரெஃபரன்ஸ்லேயே நம்ம வச்சுருக்கிற ஒரு வேரியபிள். இது வந்து பாயிண்டர் மூலிமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பாயிண்டர் மூலியமாக பிரிண்ட் பண்ணது ஓகேவா, அட்ரஸ் மூலிமா. இப்போ கிளியராக கருத்தி, கிளியர் தானா இந்த கான்செப்ட்டு. இப்போ வந்து இது வந்து நம்ம நார்மலாக ஒரு இன்டீஜர் வந்து ஸ்டாக்லேயே இருக்க மாதிரி அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து சேம் ஆல்டர்னேட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்டாக்லேயே வச்சுருந்தா அதோட பேஸ் அட்ரஸ் வந்து ஒரு பாயிண்டருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பாயிண்டருக்கு வந்து அசைன் பண்ணி அதை வச்சு நம்ம மேனிப்புலேட் பண்ணியிருந்தோம் ஓகேவா. இப்போது எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாக்கில் தான் க்ரியேட் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டாக்கில் வந்து எனக்கு தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட பிளாக்கே வந்து நான் எத்தனை பிளாக் வேணால் க்ரியேட் பண்ணுவேன். பட் ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஹீப்பில் இருக்கும் ஓகேவா. இந்த நான் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறல, இது எல்லாமே ஸ்டாக் மெமரியில் இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் வந்து என்னோடய நீடு என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுப்பேன் ஓகேவா. இந்த டிஃபைன் பண்ண ஸ்ட்ரக்சருக்கு வந்து மெமரி எங்கே க்ரியேட் ஆகும்னா எனக்கு இப்போ வந்து ஹீப்பில் க்ரியேட் ஆகும் ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு வந்து அதுதான் ஓகேவா. அடுத்த ஸ்டெப்பு வந்து டைனாமிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஹீப்பில் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஆமாம். இப்போ பார்க்கறது, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன் ஓகேவா. ஸ்ட்ரக்சரில் இருக்க டேட்டா மெம்பர்ஸ் என்டிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ கார்த்தி. எனக்கு இப்போ இந்த சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு போட்டோம்னா என்ன வரும், நமக்கு 4 பைட்டுன்னு வரும் கரெக்டாக. ஆனால் வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார் அப்படின்றது மாதிரி போட்டுறோம்னு வச்சுக்கோவா. இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து அது வந்து எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி வந்து யூஸ் பண்ணுது, அதோட சைஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம்னா எப்படி திரும்ப நடக்கும். ஸோ இதுக்குள்ளே இருக்க எல்லா டேட்டா மெம்பரையும் வந்து ஆட் பண்ணிக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த கேரக்டரோட சைஸ் என்ன 50, கேரக்டரை பொறுத்த வரைக்கும் 1 பைட்டு, அப்படின்னா இது 50 பைட்டு, இது 50 பைட்டு. ஸோ இன்டீஜர் எத்தனை பைட்டு, 4 பைட்டு ஓகேவா. இது வந்து 4 பைட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பைட்டு ஓகேவா. இது எல்லாமே ஒரு பைட்டு. பட் ஆனால் வந்து 50 கேரக்டர், அதனால் வந்து 50 பைட்டு வந்து வரும் ஓகேவா. இது வந்து சேம் அதே மாதிரி 50 பைட்டு ஓகேவா. இது வந்து 4 பைட்டு ஓகேவா. இப்போனா நமக்கு வந்து 50 வந்து 100 பைட்டு ப்ளஸ் வந்து ஒரு 4 பைட்டு, எனக்கு வந்து 104 பைட்டு வந்து இப்போ இந்த கார் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டாக்கில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும். ஸ்டாக் நான் வந்து இப்போ ரெஃபரன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஸ்டாக்கில் வந்து 104 பைட் ஆஃப் மெமரி வந்து அது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கும் ஓகேவா, இந்த காருங்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஓகேவா. இப்போ வந்து ஜஸ்ட் ஒன்று எடுத்து ரன்மே பண்ணிவிடுவோம். புரியுதா கார்த்தி. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 104 வந்துருச்சா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கார்த்தி, இப்போது இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து நான் இப்போதைக்கு நான் ஸ்டாக்கில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் ஹீப்பில் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த ஸ்ட்ரக்சருக்கான மெமரியை. இந்த என்டையர் 104 பைட் ஆஃப் மெமரியும் நான் இப்போ வந்து ஹீப்பில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு டைனமிக் மெமரி அலோகேஷன் நமக்கே தெரியும், எம்எல்ஆக்கு சிஎல்ஆக்கு ரீஅலோகேஷன். ஸோ ரீஅலோகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஆக்கு வந்து ஈஸியாக வந்து தாராளமாக போகலாம் ஓகேவா. இப்போது இது சேம் ஈக்குவல் டு நாம் வந்து எப்படி க்ரியேட் பண்ணிடணும், இன்டீஜருக்கு வந்து ஒரு மெமரி அலோகேட் பண்ணும்போது இன்டீஜர் பாயிண்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்போது இந்த இடத்துல வந்து இன்டீஜரோட
பாயிண்டர் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து எம்எல்ஆக்கு வந்து யூஸ் பண்ணுவோமா, எம்எல்ஆக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 5 இப்போ எனக்கு 5 எலமெண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ நான் பாரு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இன்டீஜர் பாயிண்டர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டேன். பட் ஆனால் இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணுறது என்னது, ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பாயிண்டர் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட பாயிண்டர் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இது வந்து அடுத்து வந்து என்னோடய பாயிண்டர். ஓகேவா? இந்த பாயிண்டரில் வந்து எனக்கு வந்து வேல்யூவும் வந்து அதோட அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? பேஸ் அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ இன்டீஜர் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எம்எல்ஆக் போட்டு எனக்கு வந்து இத்தனை பைட் ஆஃப் மெமரி வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இன்டீஜரில் கிரியேட் பண்ணணுமா, சேம் அதே மாதிரி தான் எம்எல்ஆக் கொடுத்துட்டேன். இப்போ சைஸாக உள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா, இங்கே வந்து நம்ம இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் அரே ஆஃப் இன்ட்டுன்னு கிரியேட் பண்ணாலும் 5 சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு இன்ட்டுன்னு வேணும்னா எனக்கு சைஸ் ஆஃப் இன்ட்டுன்னு மட்டும் நான் கொடுத்துப்பேன். கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கே வேணும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரக்சருக்கே வேணும்னா எனக்கு வந்து 104 பைட் ஆஃப் மெமரி வந்து நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நான் டேரெக்டாக வந்து 104ன்னு கூட இங்கே வந்து உள்ளே பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆர்குமெண்ட்டாக. ஸோ பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து நிறைய ஃபீல்டு வந்து ஆட் பண்ணுவோம். அதனால் நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்து சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி, ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி எடுக்குதோ அந்த பைட் ஆஃப் மெமரி வந்து எனக்கு ஹீப்பில் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவேன் எம்எல்ஆக் கிட்ட. அது வந்து கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு வாய்டு பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணுமா கார்த்தி. எனக்கு 104 பைட்டுக்கான மெமரியை வந்து ஹீப்பில் அலோகேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாய்ட் பாயிண்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து அந்த வாய்ட் பாயிண்டர் வந்து என்னோட பாயிண்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து டைப் காஸ்ட் பண்ணிப்பேன். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாரு, இந்த பாயிண்டர் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதனால் வந்து வாய்டு பாயிண்டரை என்னோட டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் டைப் காஸ்ட் பண்ணுறேன். சரியா? இப்போ இங்கே நான் இன்டீஜர் பாயிண்டரை நான் டைப் காஸ்ட் பண்ணுற மாதிரி, ஸோ இங்கே வந்து இது வந்து ஸ்ட்ரக்சரோட இந்த ஸ்ட்ரக்சர் காரோட பாயிண்டர் அப்படின்ற மாதிரி வந்து டைப் காஸ்ட் வந்து பண்ணிவிடுவேன். கிளியராக கார்த்தி? இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் மெமரி வந்து கிரியேட் ஆகிடும் கார்த்தி. இப்போ ஒரு பிளாக் ஆஃப் மெமரி வந்து ஹீப்பில் வந்து கிரியேட் ஆகிடும். கிளியரா? இப்போ இது வந்து ஹீப்னு வச்சுக்கோ. ஹீப்பில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு பேஸ் அட்ரஸ், இதுக்குன்னு ஒரு பேஸ் அட்ரஸ் வந்து இருக்குமா? இந்த அட்ரஸ் வந்து இப்போ என்கிட்ட எங்கே இருக்குன்னா எனக்கு இந்த பியில் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அங்கே பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ நான் வந்து அந்த ஏரோ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணதில்ல. இந்த பீக்குள்ளே தான் நமக்கு வந்து பர்டிகுலர் பிளாக் வந்து க்ரியேட் ஆகிருக்குங்க கார்த்தி. எப்படி சொல்கிறதுனா, இது வந்து நமக்கு கேரக்டர் நேமுக்கு, ஸோ இது வந்து மாடலுக்கு, இது வந்து இன்டீஜர் தான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இது வந்து என்டையர் பிளாக் வந்து 104 பைட்டு கார்த்தி. இது வந்து ஹீப்பில் கிரியேட் ஆகிருக்கும். இந்த பிளாக்குள்ளே வந்து எனக்கு கேரக்டருக்கு வந்து ஒரு 50 சைஸ் ஆஃப் மெமரி இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவலாக வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நான் முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு பாயிண்டர் மூலிமா ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்க ஐடென்டிஃபையர் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்டரோட அட்ரஸை வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? அட்ரஸை பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐடென்டிஃபையர் வந்து பாயிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த மாதிரியே சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ பியோட நேமில் வந்து இப்போ பிங்கிற பாயிண்டரா, ஸோ அந்த பாயிண்டர் வந்து எனக்கு ஹீப்பில் இருக்கும். அந்த பாயிண்டரில் இருக்க நான் வந்து இப்போ நேமுங்கிறது வந்து பாயிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து நேமுக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து மாடலுக்கு, ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ப்ரைஸ்க்கு. ஓகேவா? இப்படி வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த அட்ரஸில் போயிட்டு இந்த நேமுங்கிற ஐடென்டிஃபையரை வந்து பாயிண்ட் பண்ணி அதில் வந்து நான் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கிளியரா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ட்ரிங் காப்பி கொடுத்துட்டு நேமுக்கு மாடலுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து ப்ரைஸ்க்கு வந்து இப்போ வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகேவா கார்த்தி? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து கன்சோல் வந்து பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நீ ப்ரிண்ட் பண்ணால் உனக்கே தெரிஞ்சிருக்கும். BMW XYZ அதில் வந்து 1000. ஓகேவா? பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எம்எல்ஆர் யூஸ் பண்ணியிருக்கனால இது வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கான மெமரி வந்து ஹீப்பில் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே. கிளியராக கார்த்தி? இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஹீப்பில் வந்து கிரியேட் பண்ணுறது. மற்றபடி எல்லாமே டிஃபைன் பண்ணால் எல்லாமே வந்து ஸ்டாக்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஆமாம். நமக்கு வந்து இந்த பிங்கிற ஒரு ரெஃபரன்ஸாக இந்த பிங்கிறது வந்து நமக்கு ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு அது பாயிண்ட் பண்ணுறது தான் நமக்கு ஹீப்பில் பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக கார்த்தி? சரி, புரிஞ்சுதா? அவ்வளோதான் கார்த்தி. ஸோ லிங்க் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி
நம்ம சியில் லிங்க் லிஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன் நான் சொன்ன மாதிரி தான் எம்எல்ஆக்கு சிஎல்ஆக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து மெமரி ஃப்ரீ பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்டுன்னு போனோம்னாவே நமக்கு வந்து ஒரு கான்செப்டும் வந்து நோடு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நோடுக்குள்ளே மல்டிபிள் டேட்டா மெம்பர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் நெசசரியாக தேவை. அதனால தான் நான் வந்து முன்னாடியே ஸ்ட்ரக்சர் அப்படின்றத பற்றி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், அது வந்து ஒரு ஸ்டாக்கில் இருக்க ஸ்ட்ரக்சரையே வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாயிண்டருக்கு வந்து பாயிண்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்படி நான் ஹீப்பில் வந்து மெமரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து லிங்க்டு லிஸ்ட். ஓகேவா? லிங்க்டு லிஸ்ட்னாவே நமக்கு எதுவும் இல்லை. ஒவ்வொரு இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நோடுன்னு சொல்லுவாங்க. கார்த்திக், இந்த ஒரு தனியாக பார்க்கலாம். தனியாவா? ஓகே, அது ஸ்ட்ரக்சர் அளவு தெரிஞ்சிருச்சு. இது அதனா ஸோ தனியாக ஒரு கிளாஸில் போட்டாங்கன்னா நீ ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோட் பேஸ் ஸ்கூலில் நான் வந்து தனியாகவே கொடுத்துருப்பேன், வெளியிலேயே கொடுத்துருப்பேன் டைனமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இந்த இடத்துல இது டைனமிக் மெமரி அலோகேஷனில் போட்டால் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது பாயிண்டருக்குள்ளே போட்டிருந்தாவே மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கும். பாயிண்டர்னாவே டைனமிக் மெமரி அலோகேஷன் தானே. ஸோ பாயிண்டர்னா மேக்ஸிமம் வந்து அது ஸ்டாக்கில் இருக்க மெமரியும் பாயிண்ட் பண்ணலாம், ஹீப்பில் இருக்கிறதையும் பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் வந்து மெமரி டைனமிக் மெமரி அலோகேஷன் அப்படின்றது வந்து நமக்கு இந்த எம்எல்ஆக்கு சிஎல்ஆக்கு இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு இந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷனே வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இது ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகேவா? ஹீப்பில் வந்து மெமரி க்ரியேட் பண்ணிட்டு எம்எல்ஆக்கில் க்ரியேட் பண்ணிட்டு சிஎல்ஆக் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து நீ ரியலாக் யூஸ் பண்ணி ரியலோகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ ஃபர்தராக வந்து ஃப்ரீ பண்ணி விடணும். ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் நீ வந்து திரும்பவும் லூப் வந்து ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம், இல்லைனா அந்த பியோட பேஸ் அட்ரஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல எதை வந்து பாயிண்ட் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து டைனமிக் மெமரி அலோகேஷன். இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சிஏ பொறுத்த வரைக்கும் டைனமிக் மெமரி அலோகேஷன் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஸ் கான்செப்ட் வந்து ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை நீ பேசிக்காக எப்படி க்ரியேட் பண்ணுவேன், ஸோ அதை டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜியில் நீ கேட்ட மாதிரி இன்லைனில் இப்படியே டிக்ளேர் பண்ணலாம், இல்லைனா வந்து நீ ஒன்றே ஒன்று டிக்ளேர் பண்ணி விட்டுட்டு நீ மீதி எல்லாமே வந்து தனித்தனியாக கூட டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஸ்டாக்கில் இருக்கிறதுக்கு வந்து நீ டேரெக்டாக வந்து டாட் வச்சு நீ ஆக்சஸ் பண்ணிடலாம். கார்த்தி, டேரெக்டாக வந்து இது பார்த்தீங்கன்னா எனக்கு அதே ரெஃபரன்ஸை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரெஃபரன்ஸ்குள்ளே தான் அந்த ஐடென்டிஃபையர் வந்து எனக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அதனால் நான் பாயிண்ட் பண்ணிடலாம். இதே நான் ஸ்டாக்காக இருந்தாலும் ஹீப்பாக இருந்தாலும் நான் அதை வந்து ஒரு பாயிண்டருக்கு அசைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன். பாயிண்டரை பொறுத்த வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணியிருக்கிறது ஒரு அட்ரஸ். அட்ரஸ் வச்சு நான் ஸ்டார்னு போடும்போது, அட்ரஸ் வச்சு நான் டாட்னு போடும்போது எனக்கு வந்து இது டாட்டுக்கு வந்து ஹையர் ப்ரெசிடென்ஸ் வந்து போகும். அப்படிங்கும்போது வந்து அது இன்டீஜர் அந்த வேல்யூ வச்சு ஒரு டாட் வச்சோம்னா நமக்கு வந்து எதுவுமே வராது வேல்யூ. ஸோ அதனால் நம்ம பெராந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பாயிண்டர் மூலியமாக போனோம்னா தான் அந்த ஏரோ மார்க் சிம்பிள். ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கோ. ஸோ நம்ம அப்படி வந்து சிஏ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ டிஃபிகல்ட்டியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து அந்த ஏரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன பார்த்து இதெல்லாம் மறந்துடுச்சு. ஓகே கருதி. ஆனால் லிங்க் லிஸ்ட்டில் பார்க்க போகிறது எல்லாமே இந்த கான்செப்ட் வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனினா மட்டும்தான் நான் லிங்க் லிஸ்ட்டில் நான் சொல்லும் போது எல்லாமே புரியும். ஓகேவா? நீ அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர் கூட நெசசரி இல்லை, பட் ஆனால் வந்து இது யூஸ் ஆகும். அரே ஆஃப் ஸ்ட்ரக்சருங்கிறது எதுவுமே இல்லை, அங்கே பேசிக்கில் பண்ணுறது தான் அப்படியே அரேவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து நான் ஸ்டாக்கில் இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பாயிண்ட் பண்ணுறது, அடுத்தது வந்து ஹீப்பில் இருக்க ஸ்ட்ரக்சருக்கு பாயிண்ட் பண்ணுறது, இது ரெண்டையும் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதில் வந்து எப்படி வந்து ஒரு பாயிண்டர் மூலிமா போய் ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்க ஐடென்டிஃபையர் ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கிளியரா? ஸோ ஃபர்தராக வந்து லிங்க்டு லிஸ்ட்டு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். லிங்க்டு லிஸ்ட்டில் நம்ம சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டு, அடுத்து வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டு. ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து சியில் வந்து அதுக்கான ஒரு பேஸ் வந்து கவர் பண்ணிட்டேன். கருதி ஸ்ட்ரக்சரு டைனமிக் மெமரி அலோகேஷன் வந்து தேவை, அதனால் வந்து கவர் பண்ணிட்டேன். இதே வந்து சைமல்டேனியஸாக அப்படியே தான் ஜாவாலையும் எடுக்க போகிறோம். ஓகேவா? சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னால் சிலையும் எடுக்க போகிறோம், ஜாவாலையும் எடுக்க போகிறோம். சியில் வந்து சம் பேசிக் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஜாவாக்கு வந்து மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா?
ஜாவாவில் சியில் ஒரு பேசிக் பண்ணிட்டேன்னா உனக்கு ஜாவாலேயே ஒரு ஐடியா கிடச்சிரும். நீ ஜாவாவில் மீதி இருக்க ரிமைனிங் இருக்க எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணிட்டீங்கன்னாவே அதை நீ சியிலேயே ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே. கிளியரா? ஸோ Yeah. சொல்லுங்கள்.